ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஆதித்யா L1 அதன் இலக்கை இன்று சென்றடைகிறது. காவல்துறை தலைவர்களின் தேசிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி இன்று திரிகோணமலையில் நடைபெற்றது. ஹாஸ்டிங்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அபிஜித் குப்தா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆதித்யா விண்கலம் தனது இலக்கான L1 புள்ளியை இன்று சென்றடைகிறது. உலக அளவில் இது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஆதித்யா விண்கலம் தன்னுடைய இலக்கான L1 புள்ளியை சென்றடைய போகிறது. எல்லோரும் அதுக்காக அவளோடு காத்திருக்கிறாங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவிலும் இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நவீன கருவிகளை எடுத்து செல்லக்கூடிய இந்த ஆய்வு என்பது உலக அளவுல நம்ம சூரியனை பத்தி அறிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால உலக விஞ்ஞானிகளும் வெகு அவளோட எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே சந்திராயன் போன்ற விஷயங்கள்ல பெரும் வெற்றியை அடைந்திருக்கக்கூடிய இஸ்ரோனுடைய இந்த கனவு திட்டம் சூரியனை குறித்து நமக்கு கூடுதலான ஆய்வுகளை தந்து புரிதல்களை அளித்து சூரியனுடைய தாக்கம் பூமியின் மீது எப்படி இருக்கிறது, பூமியோட காலநிலை மாற்றத்துல அதனுடைய பங்கு என்ன போன்ற பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும். அதனால்தான் உலக விஞ்ஞானிகள் இதை அவரோட பாக்குறாங்க. சூரிய புயல் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான கருவிகள் ஆதித்யா L1 இடம்பெற்றுள்ளதாகவும் திரு தவி வெங்கடேஸ்வரன் கூறினார். சூரியனிலிருந்து வெகு வேகமாக இந்த மின் ஆற்றல் கொண்ட துகள்கள் பூமியை நோக்கி வந்ததுன்னா பூமியினுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய அயனி மண்டலத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவைகளை அறிவதற்கான கருவிகள் ஆதித்யால இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய புயல் முதல்ல ஆதித்யாவை தான் தொடும். அப்போ புயல் வரப்போகுதுன்னு ஆதித்யா நமக்கு முன்னாடியே சொல்லிடலாம். அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூரிய புயல்னால மனிதர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. உங்களுடைய உயிருக்கோ என்னுடைய உயிருக்கோ அல்லது வேற எந்த உயிருக்குமே, புழு பூச்சி எதுக்குமே ஆபத்து கிடையாது. எதுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய மின்னணு கருவிகள் பாதிக்கப்படும். பூமியில தகவல் தொடர்பு, விமானம், கப்பல்கள் போன்றவற்றுக்கெல்லாம் தகவல் தொடர்பு, அந்த தகவல் தொடர்பு பாதிக்கப்படும். அதனாலதான் நமக்கு முன்கூட்டியே தெரிந்தா அதுக்கேற்ற விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நவீன மின்னணு கருவிகளை பயன்படுத்தி தான் பல விஷயங்கள் இயங்குது இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு முக்கியத்துவம் பெறுது. இது பேர் விண்வெளி வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கருவியா ஆதித்யா. காவல்துறை தலைவர்களின் தேசிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று பல்வேறு முக்கிய அமர்வுகளில் பிரதமர் முழுமையாக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாளை நடைபெறவுள்ள பல்வேறு அமர்வுகளிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இணைய குற்றங்களை தடுத்தல், காவல்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல், சிறைத்துறை சீர்திருத்தங்கள், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ள சவால்கள் போன்றவை குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் காவல்துறை தலைவர்கள் நேரடியாகவும் 500 காவல்துறை அதிகாரிகள் காணொலி வாயிலாகவும் பங்கேற்றுள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் மற்றும் அது தொடர்பாக எழுப்பப்படும் வினாக்களுக்கான பதில்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் காரணமாக மருத்துவ படிப்புக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டில் 51,348 மருத்துவ பணியிடங்கள் இருந்ததாக அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் அந்த எண்ணிக்கை 1,08,940 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இது 112% அதிகமாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்களும் இந்த காலகட்டத்தில் 31,185 இடங்கள் என்ற எண்ணிக்கையிலிருந்து 70,674 அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது 127% அதிகமாகும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இது தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என்று அதில் பங்கேற்ற ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் திருவாங்கரணை கிராமத்துல இருந்து தீபிகா லோகநாதன் பேசுறேன். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க. செல்வமகள் சேமிப்பு பத்தி பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃப்ரீ சிலிண்டர் பத்தியும் சொன்னாங்க. மகளிருக்கான முக்கியத்துவத்தையும் சொன்னாங்க. இந்த காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் பத்தியும் தெளிவா சொன்னாங்க. இதனால பயனடைவாங்க. நன்றி. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 10ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. 1000 ரூபாய் ரொக்க பணத்துடன் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான டோக்கன் நாளை தொடங்கி 9ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தி 7.3% எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சுரங்கம், உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் நிதி சேவை துறைகளின் பங்களிப்பே இதற்கு காரணமாக இருக்கும் என்றும் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொம்மை ஏற்றுமதியில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொம்மைகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்ததன் காரணமாக ஏற்றுமதி 239% அதிகரித்துள்ளதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் பொம்மை இறக்குமதி 52% குறைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் முன்னாள் நகராட்சித் தலைவர் ஒருவரை அமலாக்கத்துறையினர் இன்று கைது செய்தனர். பொது விநியோக திட்ட முறைகேடுகள் தொடர்பாக போங்கான் நகராட்சியின் முன்னாள் தலைவர் திரு சங்கர் அத்யா கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அமலாக்கத்துறையினர் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இலங்கையில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி இன்று திரிகோணமலையில் தொடங்கியது. கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டைமானும் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சரவணனும் இந்த ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தனர். இது மச்ச கால அடக்கி ஆள்றது இலங்கை கால. ரெடியா இருங்க, ஜல்லிக்கட்டு களம் சூடு பிடிச்சிருச்சுப்பா. மேலதாளங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி இந்த காளைகளை கிராமத்து இளைஞரோடு சேர்ந்து விழாவை துவக்கி இருப்பதற்காக ஊர் கிராமத்து கோவில் காளை. இந்த கோவில் காளை என்பது பாரம்பரியம், கலாச்சாரம். இந்த ஊர் கிராமத்து கோவில் காளை அவிழ்த்து அது அவிழ்த்த பிறகு அதன் பிறகு எல்லா காளையும் அவிழ்ப்பது இது ஒரு தமிழர்களுடைய ஐதீகம், தமிழருடைய அடையாளம், இலங்கை தமிழருடைய அடையாளம். 200க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் பங்கேற்றுள்ளன. இதனையொட்டி காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 300 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் 90 மகளிர் உட்பட 1970 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஹாஸ்டிங்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அபிஜித் குப்தா பட்டம் வென்றார். 9வது மற்றும் இறுதிச் சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். தென்னிந்திய அளவிலான மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி கிருஷ்ணகிரியில் தொடங்கியது. முதல் ஆட்டத்தில் சேலம் பாரதியார் கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கிளப் அணியை வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறியது. பிரிஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹாசி இணை அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதித்யா L1 அதன் இலக்கை இன்று சென்றடைகிறது. காவல்துறை தலைவர்களின் தேசிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி இன்று திரிகோணமலையில் நடைபெற்றது. ஹாஸ்டிங்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அபிஜித் குப்தா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.